விஜயை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஓட்டு பிரியும். அவரால் வந்து ஓட்டு பிரியும். தமிழ்நாட்டு தலையத்தை பொறுத்த வரைக்கும் நாடக மேடையாளர் நடிகை தான் நடிகர்கள் தான் நாட்டை ஆண்டாங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது விஜய்க்கே ஒரு அளவுக்கு இருக்குது. ஆனால் 100% முதலமைச்சர் ஆகிறதுக்கான வழியெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நம்ம வந்து சும்மா பேச்சுக்கு என்ன சொல்லலாம், விஜய் நடந்துரும் அது நடந்துடும், அப்படி வந்துடுவார் இப்படி வந்துடுவார். அவருக்கு திறமை என்ன இருக்குன்னு யோசிக்கணும் இல்லையா? நாட்டை ஆளக்கூடிய திறமை இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். யாராக இருந்தாலும் நிற்கிற எல்லாருக்கும் ஓட்டை கொண்டு போட்டோன்னா சிஎம் ஆகிற அளவுக்கு தகுதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். புரியுதுங்களா? எல்லாருக்குமே வந்து இப்போ ஸ்டாலின் நிற்காருன்னா அவங்க அப்பா கூட இருந்து சர்வீஸ் பண்ணி பழக்கமாகி நாட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும், எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் நாட்டை ஆள்றாரு. இப்போ வந்து அந்த அமைப்பு அவருக்கு தெரியுமா? நாட்டை ஆளக்கூடிய அமைப்பு தெரியுமா? அரசியல் மேடை பேச்சு என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் விஜயால் பெரிய அளவு இருக்க அளவுக்கு நஷ்டம் ஏற்படும். அதை நான் சொல்லுவேன். அது பெரிய பெரிய பிரச்சனை யார் இப்போதைக்கு எலெக்ஷனில் அப்படின்னு பார்த்தா விஜய் தான். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.